ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஆர் டிஎன்பிசி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 7th ஓல்டு தமிழ் புக்கில் பார்த்திங்கன்னா பிறமொழி சொல் அதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அனுமதி அப்படின்னா இசைவு, ஆதவன் அப்படின்னா ஞாயிறு, ஆரம்பம், தொடக்கம், ஆஸ்தி அப்படின்னா சொத்து, இம்சை துன்பம், இருதயம் அப்படின்னா நெஞ்சகம், ஈசன் இறைவன், உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல், உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடை, உசார் விழிப்பு, யதார்த்தம் இயல்பு, ஐதீகம் உலக வழக்கு, காகிதம் தாள், கிரீடம் அப்படின்னா மணிமுடி, குபேரன் பெருஞ்செல்வன். அடுத்தது பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறமொழி சொற்களை நீக்கி அவற்றுக்குரிய தமிழ் சொற்களை எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த வேலையில் சேர என்ன அந்தஸ்து உள்ளது? அந்தஸ்து அப்படின்னா தகுதி. இந்த வேலையில் சேர என்ன தகுதி உள்ளது அப்படின்னு வரும். செகண்ட் ஒன், கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். அக்கிரமம் அப்படின்னா கொடுமை. கொடுங்கோல் அரசன் கொடுமை செய்தான் அப்படின்னு வரும். தேர்ட் ஒன், ஆகாசத்தில் பட்சி பறந்தது. ஆகாசம் அப்படின்னா வானம், பட்சி அப்படின்னா பறவை. வானத்தில் பறவை பறந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட்சி அப்படின்னா கிளி அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஆப்ஷனை பொறுத்து அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபோர்த் ஒன், புஷ்பமின்றி அபிஷேகம் உண்டா. புஷ்பம் அப்படின்னா மலர், அபிஷேகம் அப்படின்னா திருமுழுக்கு அல்லது நீராட்டு. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, மலரின்றி திருமுழுக்கு உண்டா அப்படின்னு வரும், அல்லது மலரின்றி நீராட்டு உண்டா அப்படின்னு வரணும். ஃபிஃப்த் ஒன், குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு. கண் திருஷ்டி அப்படின்னா கண்ணேறு, குழந்தைக்கு கண்ணேறு சுற்றி போடு அப்படின்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.